මුහුණුම් බැඳගත් වැඩිකරුවෝ සීදුවේ ව්‍යාපාරයෙකු ඝාතනය කරති. මාසයක් ඇතුළත வெடிතැවීම් 16ක් பலாகிய ඝාතකයන් දමාගිය රිය ගිනි ගනி என்பதாக அந்த செய்திக்கு இன்றைய தினம் மௌவி பத்திரிகை தலைப்பெற்றுவதை காணலாம். சீதுவ பகுதியில் வர்த்தகர் ஒருவருடைய வீட்டை இலக்கு வைத்து மோட்டார் வண்டியில் வந்த 4 தங்களுடைய முகத்தை கருப்பு துணியால் மூடிக்கொண்டு துப்பாக்கிச் சூடை நடத்தியிருக்கிறார்கள். சம்பவத்தில் அந்த வர்த்தகர் 53 வயதுடைய நபர் கொல்லப்பட்டிருக்கிறார். அவருடைய 73 வயது தந்தை காயமடைந்திருக்கிறார். 43 வயது அவருடைய சகோதரர் காயமடைந்திருக்கிறார். இருவரும் கொழும்பு தேசிய வைத்தியசாலை மற்றும் கம்பா வைத்தியசாலை அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். நீர்கொழும்பு வைத்து அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். எனவே இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் விசாரணைகளை தேடி முன்னோக்கி செல்லும் போது அந்த நபர்கள் துப்பாக்கிச்சூட்டை மேற்கொண்ட நபர்கள் வருகை தந்த கார் கட்டுநாயக்க பகுதியில் ஒரு இடத்தில் இருக்கிறது. எனவே அந்த கார் எரிந்து கொண்டிருந்த நிலையில் அதனை கட்டுநாயக்க வளையத்தில் இருந்து வந்த தீயணைப்படையினர் அணைத்திருக்கிறார்கள். எனவே இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். துப்பாக்கிச்சூட்டுக்கான காரணம் இதுவரை கண்டறியப்படவில்லை என்பதும் முக்கியமான செய்தியாக இருப்பதை காணலாம்.